சிறந்த நாடாகும். மற்றவற்றை அதன் இயல்புகளுக்கு ஏற்ப நாடென்றோ வெறும் நாடென்றோ அல்லது நாடே அல்ல என்றோ ஐயன் திருவள்ளுவர் வகைப்படுத்தியுள்ளார். அடுத்ததாக மாந்தர் என்ற கோட்பாடு. ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறளில் மாந்தர் பற்றி வரும்போது மக்கள் என்றும் மாக்கள் என்றும் குடி என்றும் நல்ல குடி என்றும் வாய்மை குடி என்றும் பழங்குடி என்றும் உயர்குடி என்ற சொற்களை ஐயன் திருவள்ளுவர் கையாண்டுள்ளார். அவ்வாறு அவர் கூறும்போது நாடு வேறுபாடின்றி குறிக்க மக்கள் என்றும், வெளிநாட்டிலிருந்து இங்கு ஒரு நபர் வரும்போது அவரை மக்கள் என்று சொல்வர். சொந்த நாட்டவரே ஆயின் அவரை குடி என்று கூறுவர். அக்குடிகளை நல்ல குடி என்றும் உயர்குடி என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். குடி என்பது குடும்பத்தை குறிக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதே வள்ளுவ பெருந்தகையின் அடிப்படை சமூக தத்துவம். இந்த மாநாட்டினுடைய அடிப்படை கூறும் அதுவே. மாந்தரின் வழமைக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி எப்படி இந்த சமூகம் பிரிக்கப்படுகிறது, எந்த அளவுகோலை வைத்து பிரிக்கப்படுகிறது என்று இங்கு கூறப்படுகிறது. மாந்தர்களின் வழமைக்கு வேளாண்மையும் விளைபொருள் பரிமாற்றத்திற்கு வணிகமும் இவை அனைத்தும் நிலையாக நிகழ வலிமையான காவலும் அவசியமானது. ஆகவே குடிகளுக்கு கல்வி, செல்வம், வீரம் ஆகிய இவை அனைத்தும் தேவை. அரசனுக்கு இந்த 4 வகையான மக்களுக்கு எது எது தேவை என்பது இங்கு கூறப்படுகிறது. அரசனுக்கு முறை அந்த ஆர்டர் முறையே வலிமையும் கல்வியும் செல்வம் பெரிதும் வலியுறுத்தப்படுகிறது. அந்தணர்களுக்கு கல்வி பெரிதும் வலியுறுத்தப்படுகிறது. வேளாளருக்கு வணிகமும் செல்வம் பெரிதும் வலியுறுத்தப்படுகிறது. மாந்தர்களின் உள்ளார்ந்த திறமைக்கேற்ப மிக முக்கியமான ஒரு செய்தி, மாந்தர்களின் உள்ளார்ந்த திறமைக்கேற்ப வேளாளர், அந்தனர், வணிகர், அரசர் என்ற தொழில் அடிப்படையில் குழுமங்களை வகுத்துள்ளார். இக்குழுமங்களை இனங்கள் என்றோ குலங்கள் என்றோ குறிப்பிட்டுள்ளார். இந்த இனங்கள் அல்லது குலங்களிடையே உயர்வு தாழ்வு பிறப்பின் அடிப்படையில் இல்லையாதலால் மேலிருந்து மேலல்லார் மேலல்ல, கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர் என்பது ஐயன் திருவள்ளுவருடைய அடிப்படை கூற்று. ஒரு குடியின் பெருமை அக்குடியில் உள்ள மக்களின் இயல்புகளை பொறுத்ததே அன்றி பிறப்பை பொறுத்ததல்ல. மாந்தரின் இயல்புகளுக்கேற்ப ஒவ்வொரு இனத்தை சார்ந்த குடிகளையும் குடி என்றும் நல்ல குடி என்றும் உயர்குடி என்றும் வகைப்படுத்தியுள்ளார். ஒழுக்கம், மெய்மை, பழிநாணல் ஆகியவற்றை ஒருபோதும் தவறாதவர் நற்குடியினர். இக்குடியில் பிறந்தோர் தாம் கொடுக்கும் பொருள் சுருங்கி போன விடத்தும் தாம் கொடுக்கும் தன்மையென்று நீங்காதவர். இக்குணங்களோடு நகை, இன்சொல், இகழாமை போன்ற சிறப்பு இயல்புகள் உடையவர் உயர்குடியினராக கருதப்பட்டார். இத்தரப்பட்ட உயர்குடியை சார்ந்தவர் கோடிக்கணக்கான பொன்னையும் பெறுவதாயினும் தம் ஒழுக்கம் குன்றுவதற்கு ஏதுவான இழி செயல்களை செய்யார். ஒரு குடியின் உயர்வு தாழ்வு அக்குடியில் பிறந்தாருடைய குணநலத்தையும் வினை நலத்தையும் பொருத்தமையும் பிறப்பின் அடிப்படையில் அல்ல. மாந்தருக்கு மானம் உயிரினும் மேலாக ஓம்பப்படினும் குடி மேம்பாட்டிற்காக தன்னலத்தையும் தன்மானத்தையும் புறந்தள்ளி குடிநலத்தையும் குடிமானத்தையும் உயர்த்தலாம். மிக முக்கியமான செய்தி. இவ்வாறு ஐயன் திருவள்ளுவர் மாந்தர் பற்றி கூறினார். இப்பொழுது வேந்தர் பற்றி அவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். வேந்தர் பற்றி சொல்லுகையில் நிலநாள்பவன், அரசன், மன்னன், வேந்தன், செங்கோலன், இறை, கொடுங்கோலன், வெங்கோலன் போன்ற சொற்களை வேந்தனை குறிக்க கையாண்டுள்ளார். அரசன் யார்? அரசன் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, அரண் இழுக்காது அல்லவை நீக்கலும் மரண இழுக்காமை உடைய இயல்புகளை கொண்டவன் அரசனாவான். இதோடு காட்சிக்கு எளியவனாகவும் கடுஞ்சொல் கூறாதவனும் இன்சொலுடன் வேண்டியவற்றை கொடுத்து அன்பாக காப்பவனும் செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடையவனும் குடியோம்பலும் செங்கோலும் கொண்டு படை, குடி, கூழ், அமைச்சு, அரண் உடையவனும் இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் கொண்டு ஆள்பவனே சிறந்த அரசனாவான், சிறந்த வேந்தனாவான். இதற்கு மேலாக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று கருதப்படுவான். இவ்வாறாக ஐயன் திருவள்ளுவர் வேந்தர்களின் சிறப்புகளை பொறுத்து வேந்தன் என்றும் சிறந்த வேந்தன் என்றும் இறை என்றும் வகைப்படுத்தியுள்ளார். முறைக்கு கட்டுப்பட்டு செங்கோல் செலுத்தும் வேந்தனை செங்கோலன் என்றும் முறை மீறுவோரை கொடுங்கோலன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இங்கனம் வேந்தனுக்கு நெறிகளை வரையறுத்து விதித்தது தற்பொழுது பின்பற்றப்படும் சட்டத்தின் ஆட்சியை நினைவுபடுத்துகிறது. சட்டத்தின் ஆட்சி என்று பல்வேறு நபர்கள் கூறுகின்றார்கள்.
திருவள்ளுவரும் இக்கருத்தை மிக அடிப்படையாக வலியுறுத்தி கூறுகின்றார். அந்த அடிப்படையில் செங்கோலை முறையாக செலுத்தும் மன்னனை மக்கள் இறையாக கருதுவர். நான்காவதாக முறை பற்றி வள்ளுவ பெருந்தகையினுடைய வாய்மொழி. முறை பற்றி அவர் கூறுகையில் முறை என்றும் செங்கோல் என்றும் அறம் என்றும் கொடுங்கோல் போன்ற சொற்களை ஐயன் திருவள்ளுவர் விரிவாக பயன்படுத்தியுள்ளார். ஒரு வேந்தர் நாடாளுகையில் பின்பற்ற வேண்டிய நெறிகளை கூறுகையில் முறை, செங்கோல், அறம் போன்ற சொற்களை பயன்படுத்தியுள்ளார். அதுபோல் பின்பற்றக்கூடாத நெறிகளை கூறுகையில் கொடுங்கோல், வெங்கோல் போன்ற சொற்களை கையாண்டுள்ளார். அறத்திற்கு ஆதியாய் அமைந்தது செங்கோல் என்றும் செங்கோலின் சிகரமாய் அமைவது முறை என்றும் கருதுகிறார். மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடிகளை குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிந்து கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் செங்கோலின் செயல் இயல்பு என்றும் அங்கனம் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகதே முறை என்ற இக்கூற்றுப்படி செயல்படும் மன்னனை இறை என்று கருதுகிறார்கள். ஒரு விளக்கம், இதுவரையில் நீதிக்கு சரியான வரையறை இல்லை, கேட்டால் நீதியை வரையறுக்க கூடாது என்கின்றார்கள். ஆனால் ஒரு அருமையான வரையறையை இன்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரையறையை இங்கே கூறுகின்றார் ஐயன் திருவள்ளுவர். ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்ற அந்த அடிப்படையில் மிக அருமையான ஒரு வரையறையை கூறியுள்ளார்கள். ஐயன் திருவள்ளுவரின் அரசியல் தத்துவத்தினுடைய அடித்தளங்கள், ஐயன் திருவள்ளுவருடைய அரசியல் தத்துவத்தினுடைய அடித்தளங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், ஒருவரின் நற்குண இயல்பும் இப்பிறப்பில் அவன் ஆற்றும் செயல்திறனும் இயல்பு கொண்டு அவன் சார்ந்த குடியின் நிலை உயர்கிறது. குடியின் உயர்வை பொறுத்தே இனத்தின் உயர்வு அமைகிறது. ஒரு தனிநபரின் தன்னலனும் தன்மானமும் முதன்மையானது என்ற போதிலும் தன் குடி மேம்பாட்டிற்காக அவனது தன்னலத்தையும் தன்மானத்தையும் புறந்தள்ளலாம். மாந்தர் அனைவருக்கும் கல்வி, செல்வம், வீரம் போன்றவை முக்கியமானது எனினும் அவருடைய நிகழ்நிலை பொறுப்பான அரசன், அந்தணன், வணிகன், வேளாளன் என்ற நிலை வரும்போது அதற்கேற்ப அதன் முன்னுரிமை மாறுகிறது. அரசனுக்கு வீரம், கல்வி, செல்வம் இவை அனைத்தும் இணைந்து மேன்மையுற்று இருத்தல் அவசியம். ஆனால் அந்தணனுக்கு கல்வி, செல்வம், வீரம் ஆகியவற்றில் கல்வியே முக்கியமானது, முதன்மையானதுமாகும். அங்கனமே வணிகனுக்கும் வேளாளனுக்கும் செல்வம் முக்கியமானது, முதன்மையானதுமாகும். ஆகவே கல்வியோ செல்வமோ வலிமையோ எக்குடி பிறந்தோருக்கும் பொதுவானதை தவிர எவருக்கும் தனி உடைமை உள்ளதல்ல. எக்குடி பிறந்தோரும் அரசருக்குரிய குண இயல்புகளான வலிமை, செல்வம், கல்வி ஆகியவற்றில் மேன்மை நிலையை அடையும் பொழுது அவர் அரசர் நிலைக்கு உயர்கிறார். அவருடைய குண வினை இயல்புகள் மேலும் மேன்மை அடையுமானால் அவரை வேந்தர் என்றும் செங்கோலன் என்றும் மேலும் மேன்மை அடையும் பொழுது அவர் இறை என்றும் கருதப்படுகிறார். எந்த நாட்டில் அரசன் இறையாக கருதப்படுகிறானோ அந்த நாட்டில் உயர்குடியினர் அல்லது நற்குடியினர் பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது அந்த நாடு மிகச்சிறந்த நாடாக கருதப்படும். மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை சமர்ப்பித்திருக்கின்றேன். காலம் கருதி என்னுடைய உரையை சுருக்கியுள்ளேன். விளக்கம் கொடுப்பதற்கு அங்கே இந்த மின்னொலியினுடைய திரை இருக்கின்றது. அது இப்பொழுது கருத்துக்கள் தலைவருடைய அனுமதியோடு வரவேற்கப்படுகின்றன. அதாவது இப்பொழுதுமே தமிழ் வளர்ந்தது, அதனால தமிழுக்கு நீதி தலை வணங்கணும். அதனால் நீதியின் கட்டளை இங்கு செல்ல முடியாது, அங்கு தமிழ் காத்திருக்கின்றது. எனவே இந்த அரங்கினை இந்த அளவிலே முடித்துக்கொண்டு பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த அரங்கு விடைபெறுகின்றது. வணக்கம்.